என்ன 21 கொலைகளா? அப்பப்பா, கேட்கவே ரொம்ப பயமா இருக்குல்ல. அந்த ஃப்ரீவே கில்லர் பிடிபட்டப்போ தெரிஞ்சு அந்த அதிர்ச்சியான உண்மை என்ன? இதோட பார்ட் 1 பத்தி முழுசா தெரிஞ்சுக்க கீழே இருக்க வீடியோவை மறக்காம பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண ட்ரக் டிரைவர் எப்படி ஒரு நரகத்தையே பயத்தில் நடுங்க வச்ச ஃப்ரீவே கில்லரா மாறினா? வில்லியம் போனின் பிறப்பிலேயே கொலைகாரன் கிடையாதான். ஆனா அவனோட இருண்ட கடந்த காலம் தான் அவனை ஒரு மிருகமா மாத்திருக்கு. இந்த கொலைகாரனை பத்தி சொல்லணும்னா, இவன் வெறும் பேபி சிட்டர்ஸ் மட்டும் குறி வைக்கல. மெயினா 12 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை தான் இவனோட டார்கெட்டே. ரோட்டு ஓரமா லிஃப்ட் கேக்குறவங்க, இல்லனா வீட்டை விட்டு ஓடி வந்து பசங்களை ஏமாத்தி தன் வேன்ல ஏத்திக்கிட்டு போவானா. அந்த பசங்களை கடத்திட்டு போய் ரொம்பவே கொடுமைப்படுத்தி கொலை பண்ணிருக்கான். அவங்க உடலை அப்படியே ஹைவேல போட்டுட்டு போயிருவானா. அதனாலதான் இவனுக்கு ஃப்ரீவே கில்லர் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. ஏன் இவன் இப்படி ஒரு மிருகமா மாறினா? இவனோட சின்ன வயசு வாழ்க்கை ரொம்பவே கொடுமையானதான். 8 வயசுலயே ஒரு சீர்திருத்த பள்ளியில தான் இவன் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டிருக்கானா. குடிகார அப்பா கிட்ட வடி வாங்குறது, அப்புறம் தான் வளர்ந்த அனாதை இல்லத்துல பாலியல் ரீதியா இவன் அனுபவிச்ச கொடுமைன்னு அன்பு கிடைக்க வேண்டிய வயசுல இவனுக்கு கிடைச்சதெல்லாம் வெறும் வழிகள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இவனோட தாத்தாவே ஒரு தப்பான மனுஷனாம். இது பத்தாதுன்னு வியட்நாம் போருக்கு போன இடத்துல அங்க நடந்த மரணங்களும் ரத்தமும் இவனோட மனநிலையரும் மொத்தமா மாத்திருச்சு. போருக்கு அப்புறம் திரும்பி வந்த போனின் மத்தவங்க மேல வன்முறையை செலுத்துற ஒரு அதிகார போதையை உணர ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாதிரி சின்ன வயசுல நடந்த கசப்பான சம்பவங்கள் தான் அவனை ஒரு சைக்கோவா மாத்திருச்சு. போலீஸ் கிட்ட பிடிபட்டப்ப கூட செஞ்ச தப்புக்கு இவன் கொஞ்சம் கூட வருத்தப்படலையா. 21 பேரை கொன்னதா ரொம்ப சர்வசாதாரணமா ஒத்திருந்திருக்கான். 1996ல இவனுக்கு மரண தண்டையும் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு வருஷத்துலயே 21 கொலைனா, அப்ப இவனை போலீஸ் கண்டுபிடிக்காம போயிருந்தா இன்னும் எத்தனை உயிர் போயிருக்குமோ. ஒரு சிதைஞ்ச சிறுவயது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கணும். இது ஒரு பெரிய பாடம் தான் நமக்கு. இந்த மாதிரியான மர்மமான உண்மை கதைகளுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.